அனைவருக்கும் வணக்கம். த மேஜிக் ரோண்டா பர்னியோட புத்தகத்தை சொல்லிட்டு இருக்கேன். போன செஷன்ல நம்ம என்ன பார்த்தோம், என்ன ப்ராக்டிஸ் பார்த்தோங்கிறத ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஸோ போன செஷன்ல டே 17, அதாவது மேஜிக் செக் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்கள் யாராவது ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ அந்த மேஜிக் செக் என்னன்னா, நமக்கு ஏதாவது பொருள் தேவைன்னா அது வாங்க முடியாத அளவுக்கு நமக்கு பணம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கும் பொழுது, அந்த மேஜிக் செக்கில் நீங்கள் அந்த பொருள் எவ்வளவோ அதுக்கான அமௌண்ட்டை நீங்கள் எழுதி அதை வந்து நீங்கள் அந்த அமௌண்ட்டை ஆல்ரெடி நீங்கள் ரிசீவ் பண்ணிட்டீங்கன்னு மனசில் நினச்சிட்டு, அந்த என்ன பொருள் நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதையுமே நீங்கள் அந்த அமௌண்ட்டில் வாங்கிட்ட மாதிரி நீங்கள் நினச்சிட்டு, இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஒரு கற்பனையாக இமேஜின் பண்ணி நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு வந்து ரிட்டர்னாக உங்களுடைய கிராட்டிடியூட, உங்கள் நன்றி உணர்வை நீங்கள் வந்து அதிகமாக செலுத்தணும். அப்படி செலுத்தும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக அது நடக்கும். அந்த ப்ராக்டிஸ் தான் அது 17th. அப்புறம் 18th ப்ராக்டிஸ் என்னன்னா, மேஜிக்கல் டு டூ லிஸ்ட் அப்படிங்கிறது. இப்போ வாழ்க்கையில நிறைய சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில இருக்கும். ஆனா அந்த சின்ன பிரச்சனைக்கு கூட நமக்கு தீர்வு தெரியாம நம்ம ரொம்ப தவிச்சிட்டு இருப்போம். அதுக்கான தீர்வு உங்களுக்கு தேவை அப்படிங்கும் பொழுது இந்த மேஜிக்கல் டு டூ லிஸ்ட் அப்படிங்கிற இந்த ப்ராக்டிஸை நீங்க செய்ய ஆரம்பிக்கலாம். இதுவுமே எப்படின்னா, நீங்க என்னெல்லாம் செய்யணும்னு நினைச்சு தவறி போய் செய்யாம இருக்கிறது. அதே மாதிரி என்னெல்லாம் நீங்க செய்ய வேண்டான்னு நினைக்கிறீங்களோ, அது எல்லாத்தையும் நீங்க லிஸ்ட் போடணும். உங்களுக்காக நீங்க என்னெல்லாம் செய்யணும்னு நினைச்சீங்களோ, அதெல்லாம் ஒரு லிஸ்ட் போட்டுக்கோங்க. ஸோ இப்படி இந்த லிஸ்ட்ல இருந்து ஒரு 3 விஷயத்த நீங்க எடுத்துக்கிட்டு, அந்த 3 விஷயத்துக்கான சொல்யூஷன் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. அதெல்லாம் ஆல் டன். அதெல்லாம் நீங்க சார்ட் அவுட் பண்ணிட்டீங்க. அப்படிங்கிற மாதிரி இத வந்து நீங்க இமேஜின் பண்ணிட்டு, அதுக்கு நீங்க தேங்க் யூ சொல்லும் பொழுது, அந்த எல்லா சின்ன சின்ன ப்ராப்ளம் நீங்க எவ்ரிடே, டே டு டே லைஃப்ல நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த சின்ன சின்ன இஷ்யூஸ் கூட உங்களுக்கு சால்வ் ஆயிடும் அப்படிங்கிற ப்ராக்டிஸ் தான் அது டே 18. ஸோ இன்னைக்கு நான் சொல்ல போறது வந்து டே 19க்கான ப்ராக்டிஸ். அது என்னன்னா, மேஜிக்கல் ஃபுட் ஸ்டெப் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மேஜிக்கல் ஃபுட் ஸ்டெப் அப்படிங்கிறது எதுக்காக இவங்க இதை எடுத்திருக்காங்கன்னா, ஐன்ஸ்டீன் கிட்ட இருந்து இதை எடுத்திருக்காங்க. ஐன்ஸ்டீன் தெரியும்ல, அவருடைய சயின்டிஃபிக் டிஸ்கவரியில சக்சஸ் அடைஞ்சிருக்காரு. அதுக்கு அவர் சொன்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு நாளைக்கு 100 டைம்ஸ் தேங்க் யூ சொல்லுவேன் அப்படிங்கிறது. ஸோ அந்த ஒரு ஒரு நாளும் அவர் வந்து ஒரு 100 தடவை தேங்க் யூ அப்படிங்கிறத அவர் சொன்னதுனால தான் அவர் வந்து அவருடைய கண்டுபிடிப்புல வெற்றி பெற்றேன் அப்படிங்கிறதையும் அவர் தெரிவிச்சிருக்காரு. ஸோ இங்க அவருடைய கால் தடத்தை தான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம் அப்படிங்கிறதுக்காக தான் ஐன்ஸ்டீனை இங்க கொண்டு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்ரிடே இன்னைக்கான ப்ராக்டிஸ் நம்ம என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு நம்ம 100 தடவை தேங்க்யூ அப்படிங்கிறது சொல்றது தான். அதுவும் எப்படி சொல்ல போறோம்னா, நம்மளுடைய நடக்கிறோம் அப்படிங்கும்போது நம்ம ஒரு ஒரு ஸ்டெப் வைக்கிறோம்ல, அந்த ஒரு ஒரு ஸ்டெப்புக்குமே நீங்க வந்து தேங்க்யூ அப்படின்னு சொல்றது. இது வந்து தொடக்கத்துல உங்களுக்கு என்ன இதெல்லாம் நமக்கு ஒரு எப்படி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணும். பட் இது வந்து ரொம்ப மேஜிக்கலா, ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ப்ராக்டிஸ் அது. இது கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நீங்க வந்து டெய்லியும் ஒரு இடத்துக்கு போறீங்க, வரீங்க அப்படிங்கும் பொழுது, அப்போ ஒரு இடத்துக்கு போம்போது, உங்க வீட்ல இருந்து ஒரு இடத்துக்கு போறீங்க. அப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா, மெதுவா நடக்கலாம். உங்களுடைய பாதத்த வந்து நீங்க நல்லா அழுத்தமா இப்படி வச்சு வச்சு நடக்கும் பொழுது, உங்களுடைய பாதத்த வந்து நீங்க நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. நீங்க நடக்கும் பொழுது உங்க பாதத்த நீங்க ஃபீல் பண்ணணும். அந்த மாரி ஃபீல் பண்ணும் பொழுது, அந்த ஒரு ஒரு அடிக்கும் நீங்க மனசுல வந்து தேங்க்யூ, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஃபர்ஸ்ட்டு நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது 100 தடவ, அதாவது அந்த கவுண்டிங்ல வந்து இன்வால்வ் ஆகாதீங்க. சாதாரணமா இத வந்து நீங்க பாதத்த ஒரு ஒரு தடவையும் வைக்கும்போது மனசுக்குள்ள தேங்க்யூ சொன்னா போதும். அத மட்டும் நீங்க ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்ல பிராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டே இருங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து தன்னால ஒரு டிஸ்டன்ஸ் ஒண்ணு செலக்ட் பண்ணிக்கிட்டு, இங்கேருந்து இவ்ளோ தூரம் வந்து ஒரு 100 மீட்டர், அதாவது இந்த இடத்துலேருந்து இங்க போனா கண்டிப்பா 100 ஸ்டெப்ஸ் வரும். ஸோ அந்த 100 ஸ்டெப்ஸுக்கும் நீங்க வந்து தேங்க் யூ சொல்லும் பொழுது, எப்படியும் ஒரு நாள் வந்து 100 டைம்ஸ் நீங்க சொன்ன மாதிரி ஆயிடுது. இப்போ வந்து இதுக்குன்னு நீங்க வந்து டைம் எல்லாம் ஒதுக்க தேவையில்ல. உங்க வீட்டுக்குள்ளேயே நீங்க நடக்கும் பொழுது, சும்மா இங்க ஒரு ஹால்ல இருந்து கிச்சனுக்கு போறீங்கன்னா, அதுக்கு அப்ப நடக்கிறீங்கல்ல, அப்ப கூட நீங்க அந்த உங்க பாதம் ஒண்ணு வைக்கும் பொழுது தேங்க் யூ சொல்லலாம். இல்ல பெட்ரூம்ல இருந்து பாத்ரூம் போறீங்க, இல்ல காஃபியோ, டீயோ எடுக்கிறதுக்கு நீங்க வந்து நடந்து போறீங்க, இல்ல உங்க பக்கத்துல இருக்கிற ஒரு கிராசரி ஷாப்புக்கு உங்க வீட்ல இருந்து நடந்து போறீங்க. ஸோ இப்படி நெறைய, இப்போ ஒரு ஆஃபீஸ் போறது, ஒரு மீட்டிங்க்கு போறது, ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட் கிட்ட, டென்டிஸ்ட் கிட்ட, டாக்டர் கிட்ட, இல்ல ஒரு ஏர்போர்ட்லயே இருக்கேன்னா, ஒரு டெர்மினல்ல இருந்து இன்னொரு டெர்மினலுக்கு நம்ம நடப்போம் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி இந்த இந்த மாரி டிஸ்டன்ஸ் எல்லாம் நீங்க நடக்கும் பொழுது, நடக்கணும் அப்படின்னு வரும்பொழுது, ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் வரும்போது, அப்போ நீங்க என்ன பண்ணலான்னா,
இந்த இந்த தேங்க்யூவை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஒரு கேபு பிடிக்க நடந்து போகிறீங்க, பஸ்ஸு பிடிக்க, ட்ரெயின் பிடிக்க, படிக்கட்டு ஏறுறீங்க, இறங்குறீங்க, நடக்கிறீங்கங்கும் போது அப்பெல்லாம் ஒரு ஒரு ஃபுட் ஸ்டெப்புக்குமே நீங்கள் இந்த தேங்க்யூ அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே இருக்கலாம். கண்டிப்பாக இது வந்து ரொம்ப மேஜிக்கலாக இருக்கும் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. இப்போ இந்த ப்ராக்டிஸ் நீங்க செய்யறதுக்கு முன்னாடி உங்க மனநிலை எப்படி இருக்குன்னு நீங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ ரொம்ப ஒரு ஒரு டல்லா ஃபீல் பண்றீங்க, ஒரு நல்லா இல்ல, உங்களுக்கு மனசு வந்து கொஞ்சம் லோவா தான் இருக்கு அப்படிங்கிற மாரி இருக்கிறீங்கன்னா, ஸோ இப்போ இந்த ப்ராக்டிஸ ஆரம்பிங்க. அந்த மாதிரி நடக்கும் பொழுது நீங்க தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிக்கிட்டே நடக்கும் பொழுது ஒரு ஒரு ஃபுட் ஸ்டெப்புக்கும் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அத முடிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, உங்க மனசு வந்து அவ்வளோ லைட்டா இருக்கும். அதாவது உங்களுக்குள்ள வந்து ஒரு ஹாப்பினஸ் வந்து நிறைஞ்சு இருக்கும். இல்ல நான் பெட்டரா தான் இருக்கேன் அப்படின்னா கூட இத செய்யாம விட்டுறாதீங்க. அப்பவும் நீங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்களுடைய ஸ்பிரிட்ட வந்து இன்னும் ஒரு ஒரு படி அதிகமா அது வந்து லிஃப்ட் பண்ணும். உங்க ஸ்பிரிட்ட வந்து லிஃப்ட் பண்ணவும் செய்யும். ஸோ உங்களுடைய ஹாப்பினஸ்ஸ நீங்க வந்து தக்க வச்சுக்கவும் செய்யலாம். நம்மனால வந்து இப்போ கிராட்டிட்யூட் வந்து எழுத முடியல, 10 பாயிண்ட்ஸ உட்கார்ந்து எழுதக்கூட முடியல அப்படிங்கும்போது, இது வந்து எனி டைம் எங்க வேணாலும் நீங்க செய்யலாம். ஒரு ஆஃபீஸ்ல நீங்க நடக்கும்போது செய்யலாம், வீட்டுக்குள்ள இருக்கும்போது செய்யலாம். ஈவன் நீங்க வெளியில ஷாப்பிங் போம்போது, மால்ல நடந்து போகும்போது கூட நீங்க வந்து இத செஞ்சுட்டே இருக்கலாம் இந்த பிராக்டிஸ. ஸோ இத எங்க வேணா செய்யலாம் அப்படிங்கும் பொழுது, மத்த பிராக்டிஸ் எல்லாம் உங்களுக்கு செய்யறதுக்கு நேரம் இல்லைன்னா கூட, இத வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடா உங்கனால ஈஸியா செய்ய முடியும். ஸோ இத நீங்க பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ இந்த மாரி இத ரொம்ப இன்னும் எஃபெக்டிவா பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 90 செகண்ட்ஸ் 90 வினாடி தான். ஸோ இத வந்து ஒரு 90 செகண்ட்ஸ் வந்து நீங்க எடுத்துக்கிட்டு அந்த 90 செகண்ட்ஸ்க்கு நீங்க ஃபர்ஸ்ட் இத தேங்க்யூ, தேங்க்யூ அப்படிங்கிற மாரி நீங்க அப்படியே நடந்து போயிட்டே இருங்க. அதுக்கப்புறம் ஸ்லோவா என்ன ஆகும்னா, அது வந்து ஒரு 100 ஸ்டெப்ஸ்க்கு தேங்க்யூ நீங்க சொல்ற அளவுக்கு அது கொண்டு போய் விடும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஒரு நாளும் நீங்க வந்து 100 டைம்ஸ் இந்த தேங்க்யூ சொல்றதுங்கிறது வந்து ரொம்ப சகஜமா ஆயிடும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் இந்த 90 செகண்ட்ஸ் மட்டும் நீங்க பண்ணி பாருங்க. அதே சமயம் இது ரொம்ப கேஷுவலா வீட்ல இருக்கும்போதும் இத நீங்க வந்து பண்ணி பாருங்க. ஸோ இந்த மாரி பண்ணும் பொழுது, உங்களுக்கு வந்து இன்னும் அதிகமான ஒரு அந்த கிராட்டிட்யூட் அப்படிங்கிற அந்த உணர்வு வந்து ரொம்ப அதிகரிச்சுட்டே போயிடும். ஸோ அத அதிகரிக்க, அதிகரிக்க நீங்க இயல்பாவே அந்த நேச்சர்லயே இருப்பீங்க. அதாவது எது செஞ்சாலுமே ஒரு நன்றி உணர்வோட நம்ம இருக்கணுங்கிற அந்த இயல்பான நேச்சருக்கு நீங்க வந்துருவீங்க. ஸோ இந்த பிராக்டிஸுமே உங்களுக்கு எப்படி ஆயிடும்னா, இது ஆட்டோமேட்டிக்கா ஆயிடும். அதாவது நீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து நடக்கும்போதெல்லாம் வந்து உங்க மைண்ட் வந்து தேங்க்யூ அப்படிங்கிற சொல்ற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருவீங்க. அந்த மாதிரியான ஒரு சிம்பிளான பிராக்டிஸ் தான். ஸோ இத வந்து நம்ம செய்யணும். ஸோ இத எப்படி செய்யணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா, காலையில நம்ம எந்திரிச்சோன்னா அந்த ஃபர்ஸ்ட் 10 பாயிண்ட்ஸ் எழுதுவோம் இல்லையா? நம்மகிட்ட என்னெல்லாம் இருக்கோ அதுக்கெல்லாம் வந்து நன்றி உணர்வு எழுதுறது. அத ஃபர்ஸ்ட் எழுதிருங்க. அதுக்கப்புறம் இந்த 100 மேஜிக் ஃபுட் ஸ்டெப் ஃபர்ஸ்ட் ஒரு 90 செகண்ட்ஸ்க்கு வந்து நீங்க அத நடந்து பாருங்க. அதுக்கப்புறம் ஸ்லோவா நீங்க வந்து அத இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 90 செகண்ட்ஸ் முடிச்சிட்ட பிறகு ஒரு ஒரு நாளும் நீங்க என்ன பண்ணலாம்னா, அத இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம். அதோட லிமிட் வந்து நீங்க செட் பண்ண தேவையில்ல. அவங்க அத எதுக்கு சொல்றாங்கன்னா, அத 90 செகண்ட்ஸ் நீங்க பண்ணும்பொழுது ரொம்ப அத எஃபெக்டிவா செய்ய இன்னும் உங்களுக்கு வந்து நீங்க நினைச்சத வந்து ஈஸியா அடையணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதுக்காக இந்த 90 செகண்ட்ஸ்ன்னு ஒரு லிமிட் செட் பண்ணி அவங்க சொல்றாங்க. பட் அதுக்கு மேலேயுமே நீங்க பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க செய்யும் பொழுது, உங்களுக்கு அதாவது தேவையான பொருட்கள் எதுவா இருந்தாலும் சரி, எது நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அது ரொம்ப ஈஸியா நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது நைட் வந்து படுக்கறதுக்கு முன்னாடி கையில கூழாங்கல் வச்சுட்டு, அந்த நாள்ல என்ன நல்ல விஷயங்கள் நடந்ததோ, அதுக்கு நீங்க வந்து நன்றி தெரிவிச்சுக்கலாம். இது ஒண்ணு. இதுதான் வந்து நமக்கு டே 19க்கான பிராக்டிஸ். இப்போ டே 20 அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, இதுல வந்து ஹார்ட் மேஜிக் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த பிராக்டிஸ் வந்து நம்ம இதயத்துல இருந்து செய்யக்கூடிய ஒரு பிராக்டிஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான பிராக்டிஸ் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இது செய்யும் பொழுது நீங்களுமே ரொம்ப பவர்ஃபுல்லா ஃபீல் பண்ணுவீங்க அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம இவ்வளோ நாளா வந்து மேஜிக்கல் பிராக்டிஸ் எல்லாம் நிறைய பண்ணியிருப்போம். அதனால நமக்கே வந்து தெரிஞ்சிருக்கும். ஓகே, இதெல்லாம் பண்றனால நமக்கு நிறைய நடக்குது, நல்ல விஷயங்கள் அப்படிலாம் நடக்குது அப்படிங்கிறது. ஸோ ஆனா இந்த பிராக்டிஸ் உங்களுக்குள்ள என்ன கொண்டு வரும்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் அந்த டெப்த்த இன்க்ரீஸ் பண்ணும். அதாவது இங்க ரோண்டா வந்து முன்னாடியே சொல்லியிருக்காங்க. என்னன்னா, நம்மளுடைய அந்த கிராட்டிட்யூட் வந்து எந்த அளவுக்கு இருக்கோ, அதுக்கு ஏத்த மாரி தான் நமக்கு வெளியிலயும் நடக்கும் அப்படிங்கிறது. இப்போ ஒரு விஷயம் நடக்கணும்னா, அப்ப அது நடக்கணும்னா, அந்த அளவுக்கு நீங்க அந்த கிராட்டிட்யூடையும் செலுத்தணும். அப்பதானே அது நடக்கும். ஸோ அதே மாரி தான் இந்த ஹார்ட் மேஜிக் அப்படின்னு செய்யும் பொழுது, உங்களுக்கு அந்த கிராட்டிட்யூட் ஃபீலிங் இருக்கு இல்லையா?
அதை வந்து ரொம்ப அதிகமாகவே இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சயின்டிஃபிக் ரிசர்ச்சர்ஸே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதை ரிசர்ச் பண்ணவங்களே, நீங்கள் இந்த மாதிரி ஹார்ட் மேஜிக் பண்ணும் பொழுது உங்கள் உடலில் வந்து சில வித சேஞ்சஸ் எல்லாம் நடக்குது. அது என்ன சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா, மெயினாக ஹார்ட்டோட ரித்தம் வந்து ரொம்ப ஹார்மோனியஸாக மாறுது அப்படிங்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து காலையில் ரொம்ப பரபரப்பாக இருப்பீங்க, எல்லாரையும் ஸ்கூலுக்கு அனுப்பணும், வேலைக்கு அனுப்பணும் அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக அவங்க ஹார்ட் பீட்டை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரே ரித்தமில் இருக்காது. அது ஒரே மாதிரி சீராலாம் காட்டாது. அப்படியே அதிகமாகவும் கம்மியாகவும் அது ஒரு மாதிரி அந்த அந்த ஒரே இதில் இருக்காது. 72 அப்படிங்கும்போது அந்த 72லயே நீங்கள் இருந்தால் தான் நீங்கள் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக காமாக இருக்கீங்கன்னு அர்த்தம். பட் அப்பப்போ ஏறது இறங்குறதுங்கிறது நம்மளுடைய ஃபீலிங்ஸ் பொறுத்து தான் அது காட்டும். பட் இந்த ஹார்ட் மேஜிக் நம்ம செய்யும் பொழுது நம்மளுடைய ஹார்ட் ரித்தமுமே வந்து சீராக இருக்கும். அதே சமயம் இதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால நமக்குள்ள வந்து இம்யூனிட்டியுமே ரைஸ் ஆயிடும் அப்படிங்கிறாங்க. ஸோ நமக்கு வந்து இம்யூனிட்டி அதிகமாயிடுச்சுன்னா நமக்கு நோய் வந்து அவ்வளோ சீக்கிரம் தாக்காது. அதுக்குமே இது வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்றது வந்து வொர்த் இட் அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சேஞ்சை தரும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்ச நாள் இதை செஞ்சு பாருங்க. பார்க்கும் பொழுதே உங்களுக்கே அந்த ஃபீலிங் வந்து அதிகரிக்கிறது தெரிய ஆரம்பிக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இது நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுடைய மனசோடைய ஃபோக்கஸை, உங்களுடைய அட்டென்ஷன் அதை வந்து உங்களுடைய ஹார்ட் ஏரியாவுக்கு கொண்டு போகணும். உங்கள் மனசு அதுக்கப்புறம் உங்களுடைய கவனத்தை வந்து நீங்கள் இந்த ஹார்ட் ஏரியாவுக்கு கொண்டு போகணும். அந்த ஃபோக்கஸ், அதாவது அந்த அட்டென்ஷன் அப்படிங்கிறது வந்து ஒன்று உங்கள் ஹார்ட்டுக்குள்ளேயும் வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஹார்ட்டுக்கு மேலேயும் வச்சுக்கலாம். இப்போ உள்ளங்கும் போது அந்த ஹார்ட் நீங்க பார்த்துருப்பீங்க எப்படி இருக்கும்னு. ஸோ அது வந்து இங்க அந்த கவனத்தை அந்த அப்படி கூட நினைச்சு உங்க ஹார்ட்டை உள்ள வந்து நினைச்சு பார்த்து உள்ளேயும் வைக்கலாம். இல்லைன்னா நம்ம இந்த ஏரியால அப்படியே நம்ம ஃபோக்கஸ் பண்றது. ஸோ அப்படி ஃபோக்கஸ் பண்ணும்போது ஒன்று நீங்க கண்களை மூடிட்டும் பண்ணலாம், இல்லை கண்ணை திறந்துட்டும் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல நீங்க அப்படி ஃபோக்கஸ் பண்ணிட்டு நீங்க தேங்க்யூ அப்படிங்கிற உங்க மனசுக்குள்ள சொல்லணும். அப்படி இல்லைன்னா இன்னும் இதை எஃபெக்டிவா பண்ணணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, ஒரு இமேஜின் இமேஜின் பண்ணிக்கணும். அதாவது உங்களுடைய ஹார்ட்ல இருந்து தேங்க்யூ அப்படிங்கிற அந்த வேர்டு வந்து அப்படியே வெளியில வர மாதிரி நீங்க வந்து இமேஜின் பண்ணணும். இது வந்து இன்னும் நல்லா உங்களுக்கு ரிசல்ட் நல்லா கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஸோ உங்க ஹார்ட்ல இருந்து அந்த தேங்க்யூ அப்படிங்கிற அந்த வேர்டு வெளியில வரத நம்ம வந்து அப்படியே இமேஜின் பண்ணணும். ஸோ இப்போ நிறைய நம்ம வந்து கைடட் மெடிடேஷன்லாம் அவங்க சிலதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, ஹார்ட்ல இருந்து ஒரு வெள்ளை ஒளி வருது அப்படிங்கிற மாதிரி தான் இது வந்து அந்த வார்த்தை உங்களுடைய இதயத்துல இருந்து வெளிப்படுது. ஸோ இந்த மாதிரி நீங்க செய்ய செய்ய இது ரொம்பவே வந்து ஈஸியா நீங்க நினைச்சதை அடைய முடியும் அப்படிங்கன்னு சொல்றாங்க. எல்லா மேஜிக் ப்ராக்டிஸை விட ஹார்ட் மேஜிக் ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களுக்கான ஒரு 10 ஆசைகள் அப்படின்னு இருக்கும். ஏதாவது லைஃப்ல வந்து ஆசைப்பட்டிருப்பீங்கல்ல. ஸோ நிறைய ஆசைகள் இருக்கும். அதுல வந்து நீங்க என்னடான்னா ஒரு 10 டிசையர்ஸை எடுத்துக்கிறீங்க. இதெல்லாம் நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட்டு 10 டிசையர்ஸையும் எழுதிட்டு, இப்போ நம்பர் 1 அது என்ன ஆசைப்படுறீங்களோ அதை வந்து நீங்க மனசுக்குள்ளேயும் படிக்கலாம், இல்ல சத்தமாவும் படிச்சுட்டு அதை முடிக்கும் பொழுது நீங்க வந்து கண்களை மூடிக்கிட்டு உங்களுடைய ரைட் ஹேண்ட் இருக்குல்ல, அதை வந்து உங்களுடைய செஸ்ட்ல இப்படி வச்சுக்கணும். ஹார்ட்டுக்கு மேல இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க சொன்ன மாதிரி அந்த தேங்க்யூ அப்படிங்கிற அந்த வேர்டை வந்து நீங்க சொல்லணும். ஸோ இதுதான் அந்த அதே மாதிரி அந்த லிஸ்ட்ல நீங்க 10 எழுதியிருக்கீங்க இல்லையா, அதுல ஒன்னொன்னா ஒன்னொன்னா உங்களுடைய ஆசைகள்ல ஒன்னொன்னா என்னெல்லாம் இருக்கோ அதை எல்லாத்தையும் நீங்க வந்து லவுடா படிக்கவோ மனசுக்குள்ள படிச்சோ இந்த மாதிரி இதயத்துல அது ஏன் அவங்க இதயத்துல கை வச்சு சொல்லணும்னா அது இன்னமும் நல்லா உங்களுக்கு ஈஸியா ப்ராக்டிஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான். அதே மாதிரி நீங்க கண்களை மூடாமையும் இதை செய்யலாங்கிறாங்க. கண்களை மூடுனா உங்களுக்கு இன்னும் அந்த ஃபீலிங் நல்லா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். நீங்க கண்ணை திறந்துட்டும் அப்படியே நீங்க இமேஜின் பண்ணி அந்த வேர்டு தேங்க்யூ அப்படிங்கிற வேர்டு உங்க இதயத்துல இருந்து வெளியே வர மாதிரியும் நீங்க வந்து இமேஜின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாம இந்த இதயத்து மேல கையை இப்படி வச்சுட்டு கண்களை மூடியும் சொல்லலாம். அதே மாதிரி கையை வச்சுட்டு கண்களை திறந்தும் நீங்க சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து உங்களுடைய கன்வீனியன்ட் எப்படியோ அதுக்கேத்த மாதிரி நீங்க இதை பண்ணிக்கோங்கங்கிறாங்க. ஸோ இந்த ப்ராக்டிஸை நீங்க வந்து செய்ய செய்ய நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் உடனுக்குடன் அது வந்து கிடைக்கிறத நீங்க பார்க்க முடியும் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இது வந்து உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதாவது உங்க உடல்நிலையுமே நல்லா சீராகிறத நீங்க அதை அப்படியே பார்க்க முடியும், தெரியும். அந்த எனர்ஜி ஃப்ளோ இது பண்ணும் பொழுதே உங்க உடம்புல வந்து ஒரு எனர்ஜி ஃப்ளோ இருக்குமா, அதை அப்படியே உங்களால ஃபீல் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ப்ராக்டிஸை நீங்க எந்த அளவுக்கு ரெகுலரா பண்றீங்களோ
அப்போ என்ன ஆகும்னா அந்த நன்றி உணர்வும் அதிகரிக்கும். அதே சமயம் ஆஹ், உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நீங்க ஆசைப்பட்டது எல்லாமே வந்து நடக்கவும் ஆரம்பிச்சிரும் அப்படிங்கிறாங்க. அதாவது ஒன்னொன்னா ஒன்னொன்னா நடக்கிறத நீங்க ஸ்லோவா பார்க்க முடியும் அப்படிங்கிறாங்க. இது சாதாரணமா நீங்க எடுத்துக்க தேவையில்ல. ஏன்னா இதை வந்து நீங்க ரெகுலர் பேசிஸ்ல பண்ண எஃபெக்டிவா இருக்கும். இல்ல எனக்கு டெய்லியுமே பண்ண முடியலங்கும் போது நீங்க வந்து உங்களுக்கு எப்போ முடியுமோ அப்ப கூட பண்ணலாம். அதுக்குமே ஒரு பெரிய எஃபெக்ட் கிடைக்குங்கிறாரு. அதே சமயம் நீங்க ஒரு தடவை 2 தடவை பண்ணுனா கூட அதுக்கு பவர் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆனா அதை பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சின்சியரா பண்ணிடணும். ரொம்ப நல்ல ஒரு கிராட்டிடியூடோட ரொம்ப அதிக ஃபீலிங்கோட நீங்க அதை பண்ணிடணும். 2 தடவை பண்ணா கூட போதும், அதுக்கு பலன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அது மட்டும் இல்ல, இந்த கிராட்டிடியூட் ஃபீலிங் நீங்க பண்ணும் பொழுது பிசிக்கலா சில சேஞ்சஸ் எல்லாம் பார்ப்பீங்களா? அது என்னன்னா ஒரு டிங்லிங் ஃபீலிங் வந்து உங்க செஸ்ல தெரியுமா? அதே சமயம் நான் சொன்ன அந்த எனர்ஜி ஃப்ளோ மாதிரி அப்படியே தெரியும். ஸோ அதே சமயம் நீங்க கண்களை மூடி சம்டைம்ஸ் நீங்க கையை வச்சு செஸ்ல இப்படி கை வச்சு பண்ணும்போது கண்ணுல இருந்து தண்ணி வருமா? இது எல்லாம் வந்து ம், அந்த கிராட்டிடியூட நீங்க ரிசீவ் பண்றேங்கிறதுக்கான அறிகுறியா. சம்டைம்ஸ் கூஸ் பம்ப்ஸ் கூட வருமா? ஸோ இந்த மாதிரி நீங்க நம்ம மெடிடேஷன்ல பண்ணும்போது கூட இதெல்லாம் நமக்கு நடந்திருக்கு. ஸோ அதே மாதிரி தான் இந்த ஹார்ட் மேஜிக் அப்படிங்கிற இந்த ப்ராக்டிஸும் கூட. ஸோ இதை எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க வந்து செய்யுங்க. ஸோ இதுக்கான ப்ராக்டிஸ் என்ன அவங்களுக்கு சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம வந்து காலையில் அந்த ஃபஸ்ட்டு 10 என்ன இருக்கோ அதுக்கு வந்து நம்ம கிராட்டிடியூட் சொல்கிறது அதை எழுதிக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய மைண்டுடைய ஃபோக்கஸ் அந்த அட்டென்ஷனை வந்து இந்த ஹார்ட் ஏரியாவுக்கு கொடுக்கறது. அதுக்கப்புறம் உங்கள் இதயத்தில் கை வச்சுட்டு நீங்கள் மனதுக்குள்ளேயோ இல்லை லவுடாக கூட நீங்கள் தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறது. அந்த 10 லிஸ்ட் இருக்குல்ல, அந்த ஆசைகள், உங்களுடைய 10 ஆசைகள் அந்த லிஸ்ட்டு போட்டுட்டு அதில் ஒன்று ஒன்றா நீங்கள் வந்து படிச்சுட்டு உங்கள் இதயத்தில் கை வச்சுட்டு நீங்கள் வந்து அதை ஒன்று ஒன்று படித்து முடிக்கும் பொழுது தேங்க்யூ அப்படிங்கிறதையும் நீங்க சொல்றது. அது வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி நீங்க வந்து சொல்லும்போது கண்டிப்பா அது நடக்கும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் நைட்டு வந்து இந்த கூழாங்கல்ல கையில வச்சுட்டு நம்ம படுக்கிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நல்லது நடந்துச்சோ அதை நினைச்சு பார்த்து தேங்க்யூ சொல்லிட்டு படுக்கிறது. ஸோ இவ்வளோதான். இது 2மே வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ராக்டிஸ். ஸோ இவ்வளோதான். இந்த 2 ப்ராக்டிஸையும் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதாவது நமக்கு இதுக்கு முன்னாடி சில ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ண முடியலன்னா கூட இந்த ஹார்ட் ப்ராக்டிஸ் வந்து நம்ம நல்லாவே செய்யலாம். ஏன்னா இவங்க வந்து டிசையர் அப்படின்னு எடுக்கும்போது அது நம்ம என்ன நடக்கணும்னு நினைக்கிறோமோ அதை கூட நம்ம ஒரு டிசையர் லிஸ்ட்ல எழுதிக்கலாம். அந்த மாதிரி ஒரு சின்ன 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 விஷயத்த முதல் செலக்ட் பண்ணி பாருங்க. அதுக்கு நீங்க இந்த ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. அது நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்தடுத்து விஷயங்களை வந்து நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். ஓகே மாஸ்டர்ஸ், நான் இதோடைய செஷன் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.